ஐபூதங்களால் ஆனது தான் இந்த மனுஷ உடம்பு. இது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் நம்ம உடம்புக்குள்ள இந்த ஐபூதம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மனுஷனோட 50 வருஷம் நல்லாவே பதிஞ்சிருக்கு. அதனால தான் அவருடைய இந்த 50 வருட பயணத்தை 50 நாட்கள் 50 மணி நேரம் கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த வகையில் இன்னைக்கு 5வது நாளில் இருக்கும். இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கும் Black Sheep அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், presented by அனுஜ் ஸ்டைல்ஸ் அண்ட் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், co-presented by சௌபாக்யா வெட் கிரைண்டர் மற்றும் சல்லானி ஜுவல்லரி மார்ட், powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. அது எப்படி தலைவர் எப்பயுமே புதுசா இருக்காரு? ஏன்னா அவர் பண்ற எல்லாத்தையுமே புதுசா தான் பண்ணுவார். அப்படி அவர் புதுசா தினுசா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சுவாரஸ்யமான தகவல்களா நம்ம கூட பகிர்ந்துக்க வரார் பாலா அண்ணன். இந்த செக்மெண்ட் இது எப்படி இருக்கு? வணக்கம். Black Sheep அன்புள்ள தலைவருக்கு இது 5வது நாள். இது எப்படி இருக்கக்கூடிய கடந்த 4 செக்மெண்ட் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. எக்கச்சக்கமான பாசிட்டிவான மோட்டிவேட்டிங் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு இந்த 5வது நாள் 41வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 40வது தகவல் முடிக்கும்போது சொல்லியிருந்தேன், ரஜினியுடைய நெஞ்சில் ஒரு சின்ன முள், அந்த முள் என் மனசு விட்டு போகவே இல்லைன்னு சொல்லி சிவகுமார்கிட்ட அதை பகிர்ந்துக்கிட்டார், தனிப்பட்ட முறையில் பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். புவனா ஒரு கேள்விக்குறியில் இணைஞ்சு நடித்ததுக்கப்புறம் சிவகுமார் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினி மிகப்பெரிய நடிகராக மாறுறார். அப்போ அக்னி சாட்சின்னு ஒரு திரைப்படம், KB அவர்கள் இயக்கிய திரைப்படம், சிவகுமாரும் சரிதாவும் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோல், ரஜினி அவர்கள் ரஜினியாவே வரக்கூடிய காட்சி. அந்த காட்சி எங்கே ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா, போயஸ் கார்டன் இப்போ இருக்க வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் ஷூட்டிங் நடக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்துற. எந்த பொண்ணு? அதான் அந்த அனு. ஷூட்டிங்கோட இடைவெளியில் ரஜினி கிட்ட சிவகுமார் சொல்றார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரஜினி உன்னை பார்க்கும்போது. நான் உன்னை எப்படி ஒரு ஆரம்ப காலகட்ட நடிகை நான் பார்த்தேன், இன்றைக்கி மிகப்பெரிய உச்ச ஸ்டாராக நீ இன்றைக்கி இருக்க, இவ்வளோ பெரிய புகழோடையும் இவ்வளோ பெரிய வசதியோடு இருக்கிறது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னப்போ ரஜினி சொன்னாரா, உண்மைதான் சார், எனக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி எனக்கு முழுசாக இல்லை சார், மனசில் ஒரு சின்ன முள் இருக்குது, அந்த முள்ளை என்னால் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. சின்ன வயசில் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வளர்த்தாங்க, எங்கள் அண்ணன் வளர்த்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, நான் நல்லா வருவேன்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் மிகப்பெரிய நடிகனாகி மிகப்பெரிய வீடு கட்டியிருக்கேன். இந்த வீடு கட்டணுன்னே எப்படியாவது அப்பாவை கூட்டு இந்த வீட்டை காட்டணும் அப்படின்னு நினச்சி பெங்களூர் போகிறேன். அங்கே போனால் அப்பாவுக்கு பார்வை பறி போயிடுச்சு சார். தான் மகன் கட்டின இவ்வளோ பெரிய வீட்டை இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்ததே கிடையாது, அது எனக்கு நெஞ்சில் தச்ச முள் அப்படின்னு சொன்னாராம். சரி, நாம் நினைக்கிறோம் ரஜினிக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லி. ஆனால் ரஜினிக்குடைய மனசுக்குள்ளே இப்படி ஒரு ஆழமான வருத்தம் இருக்குது. எவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தாலும் அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கான மனிதர்கள் கூட இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வருத்தத்தை தரும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் ரஜினியுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம். ரஜினி அப்பாவா பல படங்களில் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு அப்பா கேரக்டர், அது என்ன படம் அப்படி தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 42. தகவல் நம்பர் 42. ரஜினி அவர்கள் 80களிலேயே அப்பா கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான அப்பா கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. நல்லவனுக்கு நல்லவனா இருக்கட்டும், நெற்றிக்கனா இருக்கட்டும், இன்னும் வித்தியாசமான அப்பா கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு அவர் நடித்த அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர் எதுனா அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய அப்பா கேரக்டர். அதுவும் முக்கியமாக அவர் பொண்ணோட பேசக்கூடிய அந்த சீன். தன்னுடைய எதிரியான நன்னோட பையனை பொண்ணு காதலிக்கிறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுவார். அந்த சோஃபாவில் உட்கார வச்சு, இந்த பாருமா, நீயும் அந்த பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் அசோக்கும் சம்மந்தி ஆகணும், நானும் அவங்களும் சேர்ந்து பழகணும், நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகணும், அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்னேன். இல்லை அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். அந்த டீ கப் அப்படி வச்சுட்டு ஓங்கி ஒரு அரைவார். அரைஞ்சிட்டு மனோரமா கிட்ட சொல்கிற அந்த காட்சி ரொம்ப இம்பார்ட்டண்டான காட்சி. நான் யார் மேலாம் ரொம்ப அன்பு வைக்கிறோம், அவங்க எல்லாரும் என்னை தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கார் எடுத்துகிட்டு வெளியே போவார். கார் எடுத்துகிட்டு வெளியே போனால் அங்கே ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருத்தர் இருப்பான். ஒரு வண்ணாந்திரத்தில் நிற்பார். அந்த பக்கம் திரும்பி நிற்கும்போது அந்த பையன் அப்படியே பாட்டு பாடிட்டே போவான். அந்த காட்சி யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த காட்சி அப்படி முடியும் போது ஒரு பெண் பூரா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பிக்கும். நான் யார் மேலே அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க என் நெஞ்சில் எட்டு உதைக்கிறாங்க. ஜேசுதாஸ் அவர்கள் பாடின பாட்டு. இந்த பாட்டு தான் இந்த திரைப்படத்தில் ரஜினி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு தேவா பதிவு பண்ணுறார். இந்த பாட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான லைன் வருங்க, அதுதான் சுவாரஸ்யமான செய்தி. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து கண்ணை மூடினால் தூக்கம் கண்ணை சொக்குமே அப்படின்னு வைரமுத்தில் இருப்பார். இது உண்மையிலேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் சம்பவத்தில் நடந்ததாம். அண்ணாமலை ஷூட்டிங் நடக்கும் போது ஒரு நாள் திடீர்னு ரஜினி சார் காணோம், சார் பிரேக்கில் எங்கன்னு தேடினப்போ அவர் அங்கேருந்து ஒரு சின்ன திண்டில் துண்டை விரித்து படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். இந்த சம்பவத்தை சுரேஷ் கிருஷ்ணா வைரமுத்து அவர்கள்ட்ட சொல்ல படத்துலையும் அதை பதிவு பண்ண, கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து கண்ணை மூடினால் தூக்கம் கண்ணை சொக்குமே, மெத்தை விரித்து சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலமே அப்படின்னு பாடியிருப்பார். எப்பொழுதுமே சிம்பிளிசிட்டி விரும்பக்கூடிய தலைவருக்கு அதை பதிவு பண்ண இந்த பாட்டை பிடிச்சதில் பெரிய ஆச்சரியம் இருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ண தேவா சார்.
தேவா சாருக்கும் ரஜினிக்குமான கனெக்ட் என்ன, பிளாக் ஷீப்க்கும் தேவா சாருக்கும் ரஜினிக்குமான ஒரு இம்பார்ட்டண்டான கனெக்ட் இருக்குது, இம்பார்ட்டண்டான சம்பவம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 43. தகவல் நம்பர் 43. தேவா, ரஜினி, பிளாக் ஷீப் 3 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான சம்பவம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவா சாருக்கு வரலாம். தேவா சார் முதலாக ரஜினி கூட இணைந்த திரைப்படம் அண்ணாமலை திரைப்படம் தான். சாதாரண நாளில் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் ஒரு பாட்டு கம்போசிங்ல இருந்திருக்கார் தேவா சார். அப்போ அவருக்கு கேபி சார் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வருது, அடுத்து கவிதாலயா பண்ணக்கூடிய படத்துக்கு நீங்க தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு ரஜினி படம்னு அவருக்கு தெரியாது. ஓகே ரைட், ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரஜினி படத்துக்கு அப்புறம் அவரால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மொமெண்ட்டாக அந்த மொமெண்ட்டை பார்க்குறாரு. அப்போ இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த டைட்டில் பிஜிஎம், அதை எப்படி பண்ணாங்கிறது சுவாரஸ்யமான செய்தி. டைட்டில் பிஜிஎம் ஒன்று பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ண அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப சுரேஷ் கிருஷ்ணா சொல்றாரு, இந்த ஜேம்ஸ் பாண்ட் தீம்ல நமக்கு ஒரு மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி உருவான பிஜிஎம் தான் இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் டைட்டில் நம்ம பார்த்து கொண்டாடி விசில் அடிக்கிற அந்த தேவா சார், பிளாக் ஷீப், ரஜினி சாருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சம்பவம் இருக்குன்னு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாதி தேவா அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணோம் தேவா சாரை வச்சு. 30 வருஷம் கழிச்சு முதலாக தேவா சார் கான்செப்ட் பண்றாரு. சினிமாவுக்கு வருவதுக்கு முன்னாடி சந்திரபோஸ், தேவா 2 பேர் சேர்ந்து இசை கச்சேரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தாங்க. சந்திரபோஸ் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனார், தேவா மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனார். அதுக்கப்புறம் ஆனால் அவங்க இந்த லைவ் கச்சேரி பண்றதை விட்டுட்டு சினிமாவுக்குள்ள இருந்தாங்க. 30 வருஷம் கழிச்சு முதல் முறையா ஒரு இசை கச்சேரி லைவா பண்ண முடியப்ப பிளாக் ஷீப் தான் அதை எடுத்து பண்ணிச்சுங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு ரஜினி சாரை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அது நம்ம தேவா சார்ட்டையும் சொன்னோம். தேவா சாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆமாங்க ரைட்டு தான், நான் போய் கூப்பிட்றேன், ஆனால் ஒருவேளை அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக என்னால் அவரால் கம்பல் பண்ண முடியாது, நான் ஆனால் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்வைட் கொடுக்குறாரு. அப்போது நம்ம டீமில் சேர்ந்தவங்களும் கூட போனாங்க. இன்வைட்டை வாங்கிட்டு ரஜினி சார் எப்படி டிக்கெட்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டார். போயிட்டுருக்கு சார், நல்லபடியாக போயிட்டுருக்கு, நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி தேவா சார் சொல்லிவிட்டு அந்த இன்வைட்டையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவரும் நான் கண்டிப்பாக வர முடியுமான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் வருது. ரஜினி சார் பேசுகிறார் தேவா சார்கிட்ட. அந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. அவர் என்ன நினச்சிட்டார், டிக்கெட் முழுசாக போகணும்ல, முழுசாக போனால் தானே தேவாவுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். பட் டிக்கெட் முழுசாக போடுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு, இது வரைக்கும் அதற்கு முன்னும் பின்னும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. ரஜினி சார் சொன்னது, நான் வர்றேன்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்ச அந்த ஃபோட்டோவை அடுத்த நாள் நம்ம ஃபுல் பேஜ் ஆடாக போட்டோம். அந்த அரங்கம் டபுள் ஹவுஸ்ஃபுல்லாக மாறிச்சு. இதுதான் ரஜினியுடைய மனசு. தன்னை தேடி வந்தவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்க, அவங்களுக்கு எது தேவைன்னு அவங்க கேட்காமலே புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த மனசு தான் தலைவர், அந்த மனசு தான் ரஜினி. இப்போ தேவா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு இன்னொரு படம் ஞாபகத்துக்கு வரும். தேவா ஏன் தேவா அப்படின்னு அவர் சொன்ன அந்த படம் தகவல் நம்பர் 44. தகவல் நம்பர் 44 தேவா அப்படின்னு சொன்னோன்னே தலைவர் ஏன் தேவான்னு சொன்ன படம் நமக்கு ஞாபகம் வரும்னு சொல்லியிருந்தது. என்ன படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தளபதி திரைப்படம். அந்த திரைப்படத்தில் மணிரத்னம் எப்படி வேலை வாங்கினார், மணிரத்னமும் ரஜினியும் முதலாக இணைந்த திரைப்படம் தான். மணிரத்னம் என்கிட்ட எப்படி வேலை வாங்கினார்னு பொன்னியின் செல்வன் மேடையில் ட்ரோல் பண்ணி தலைவர் பேசின பேச்சு நம்மளால மறக்க முடியாத பேச்சு. யூ ஃபீல் அப்படின்னா என்ன ஃபீல் எனக்கு வந்து இந்த திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் எப்படி நடிச்சாருங்க தான் சுவாரஸ்யமான செய்தி. உண்மையிலேயே ரொம்ப உருக்கமாக, உணர்ச்சிகரமாக, ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ், இப்படி எல்லா விதமான எமோஷனையும் எக்ஸாக்டாக அள்ளி தெளிச்சிருப்பார் இந்த படத்தில். ஆனந்தவுடன் இந்த படத்துக்கான விமர்சனம் எழுதினப்போ ஒரு செய்தி சொன்னாங்க, உண்மையிலேயே கூண்டுக்குள்ளே அடைச்சி சிங்கத்தை வெளியில் விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி இருக்குங்க. ஒரு நடிகனுடைய குரல் எப்படி நடிக்கும், ரஜினி எவ்வளோ அழகான நேச்சுரலான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் தான் எப்படி இந்த குப்பத்துக்கு வந்தேன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட ஒரு கதை சொல்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. ஒயிட் ஷார்ட்டில் இருக்கும். தண்ணியில் எப்படி விட்டா என்ன அம்மா, நான் எப்படி இங்கே வந்தேன், எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கிறத அந்த குரலில் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அந்த குரல்லையே எல்லாத்தையும் கன்வே பண்ணுவார். க்ளோஸ் அப் ஷாட் கிடையாது, அதில் முகத்தில் பாவங்கள் கிடையாது. குரல் மூலமாக அதனுடைய மன உணர்வுகளை அவ்வளோ அழகாக கடத்திருப்பார். அங்கே காவ போதில்ல, அதில் மிதந்துக்கிட்டே வந்தேன். அதனால தான் இந்த படத்தில் தலைவர் கூட நடித்த மம்மூட்டி இந்த 50வது ஆண்டில் கூலி படம் ரிலீஸுக்கு முன்னாடி எக்ஸில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்கள் கூட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொன்னார். ரஜினியும் மம்மூட்டியும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் மட்டும்தான், அதில் அவ்வளோ பெருமை அப்படின்னு பதிவு பண்ணார். அதே போல் இந்த படத்தில் அந்த சூர்யா கேரக்டர் இருக்கு இல்லையா, சூர்யா கேரக்டர் இன்ஸ்பிரேஷனாக மணிரத்னம் எதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளும் மலரும் திரைப்படத்தில் காளி கேரக்டர் இருக்குல்ல, அதைத்தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாராம். மிக முக்கியமாக தளபதி படத்தில் ஒரு காட்சி இருக்கு. ரோட்டில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து தண்ணி எடுத்து முகம் கழுவார். அப்போ ஏன் அடிச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு கோவம் வந்துச்சு அடிச்சேன்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனை நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, முள்ளும் மலரும் திரைப்படத்தில் தங்கச்சியை பேசிட்டாங்கன்னு சொல்லி அங்கேயும் ரோட்டில் இருக்கவங்களாம் அடித்து புரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அதே மாதிரி
தண்ணி எடுத்து இது பண்ணுறப்ப கேட்பாங்க. அப்போ சொல்லுவார், என் தங்கச்சியை பேசினா விட்டுருவானா அப்படின்னு சொல்லி. அந்த 2 காட்சியுமே இயல்பான சண்டை காட்சியாக இருக்கும். அந்த கோரியோகிராஃபி பார்த்தாலே போதும், அப்படி மண்ணில் புரண்டு எந்திரிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த அளவுக்கு மகேந்திரனுடைய காளி கேரக்டர் மணிரத்னத்தை பாதிச்சதுனால அதை அப்படியே எடுத்து சூர்யாவா வச்சு கொஞ்சம் மெருகேற்றி காட்டின படம் தான் தளபதி திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறப்ப திரைப்படத்துடைய முக்கியமான நாட் அந்த கர்ணன் கதை, குந்தி கேரக்டரில் இந்த படத்தில் ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீவித்யா ரஜினி கூட எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா ஸ்ரீவித்யா தான் ரஜினியுடைய முதல் கதாநாயகம் கூட. அப்படிப்பட்ட ஸ்ரீவித்யா ரஜினியை பற்றி என்ன சொன்னாங்க? தகவல் நம்பர் 45. தகவல் நம்பர் 45. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸ்ரீவித்யா அபூர்வ ராங்கல் மூலமாக ரஜினியுடைய முதல் கதாநாயகியாக இருந்தவங்க. பைரவி கேரக்டரில் ஸ்ரீவித்யா நடிக்க பாண்டியன் அப்படின்னு அவருடைய கணவனாக தான் ரஜினி அவர்கள் தமிழ் சினிமாவில் முதலாக அறிமுகமாகிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீவித்யா அவர்கள் ரஜினியை பற்றி கல்கியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூங்க. அபூர்வ ராங்கல் டைமில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம 3 முடிச்சில் பார்த்த சிகரெட் சீன் இருக்குல்ல, அந்த சிகரெட் சீனை அபூர்வ ராங்கல் படம் டைம்லேயே கேபியும் ரஜினியும் ரிஹர்சல் பண்ணி பார்த்துக்குவாங்களாம். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, கேபி ஒரு ஸ்டைலில் சொன்னால் ரஜினி ஒரு ஸ்டைலில் சொல்லுவாராம். இதெல்லாம் தூரத்தில் உட்காந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்ச ஸ்ரீவித்யா பின்னாடி சொல்கிறாங்க, அதனால தான் இன்றைக்கி ரஜினி ஸ்டைல் மன்னன் அப்படின்னு சொல்லி. அந்த படம் முடியுது, அபூர்வ ராங்கல் படம் முடியுது, படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. ஸ்க்ரீன் பண்ணால் இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது, ஸ்ரீவித்யாவுக்கு பதட்டம் இருக்குது, ரஜினிக்கு ஒரு பதட்டம் இருக்குது, கமலுக்கு மட்டும் பதட்டம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா கமல் அதுக்கு முன்னாடியே கேபி படத்துக்கு நிறையா பண்ணிட்டாரு, அவருக்கு பதட்டமே இல்லை. ஷூட்டிங் வந்தால் கூட அனந்து கூட போய் பேச போயிடுவார் அவர். நாங்கள் 2 பேர் தான் உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டே இருப்போம். அப்போ ரஜினி கேட்குறா ஸ்ரீவித்யா கிட்ட, இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாங்களாம் ஸ்ரீவித்யா, தெரியல, என் கேரக்டர் உண்மையிலேயே மக்களை பாதிச்சுன்னா ஹிட் ஆகும், அவ்வளோதான் சினிமா, மக்களுக்கு பிடிச்சா ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி நான் சொன்ன ரஜினி இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்காருன்னா அதற்கு நான் நினைக்கிற காரணம்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அந்த காரணம் இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்ரீவித்யா சொல்கிறாங்க, நான் சமீபத்தில் கேட்ட சம்பவம், இப்போ ரஜினி மிகப்பெரிய நடிகராக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ரஜினி ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கார் வரல அப்படின்னு சொல்லி அவருடைய 2 வீலர் எடுத்துகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டாராம். அந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு நல்லது நினைக்கக்கூடிய இந்த ஹீரோ வாழ்நாள் முழுக்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த கூலி வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கான காரணம், தனக்காக பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர் ₹1 கூட நஷ்டமாக கூட நினைக்கிறார் இல்லையா, அந்த குணம் தான் ரஜினியை சூப்பர் ஸ்டாராக இன்னைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி ரஜினியை பாராட்டி சொன்ன ஸ்ரீவித்யாவோட ரஜினி நிறைய படங்கள் பண்ணியிருக்கார். தளபதி, அபூர்வ ராங்கல், உழைப்பாளி, மனிதன், மாப்பிள்ளை, அலாவுதீன் வருவதும் விளக்கும், தனிக்காட்டு ராஜா, 6 புஷ்பங்கள், நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் திரைப்படம். அதில் ஒரு அக்கா ரோல் பண்ணியிருப்பாங்க. அக்கா ரோல்னா ரொம்ப பாசமான ஒரு அக்கா ரோல், இன்ட்ரெஸ்டிங்கான அந்த அக்கா ரோல். அப்படி அந்த 2 பேரும் சேர்ந்து நடிச்ச மனிதன் படத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான் 46. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணுவேன், சூப்பர் ஸ்டாருக்காக பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லி தங்களுடைய பேச்சுக்களை பதிவு பண்ணியிருக்க நிறைய ரசிகர்களுடைய பேச்சை ஒன்னா கேட்க போற இந்த செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். ரஜினிகாந்த் இந்த நேம் வந்து எனக்கும் அப்பாவுக்கு முடியாத ஒரு எமோஷன். ஸோ நான் எவ்வளோ வெறித்தனமான ரஜினி சார் ரசிகனாக இருந்தாலும் அதை விட ஒரு பல மடங்கு வெறித்தனமான ரசிகனுடைய அப்பா தான். சாகரத்துக்கு முதல் தான் 2 டேஸுக்கு முன்னால் 7வது மனுஷனால துப்புரவா 7வது. ஸோ அந்த டைமில் கேட்டது வந்து இன்னொரு வீடியோ எடுக்கிறீங்களா, நான் ட்ரைனிங்கோ வசனம் பேசுகிறேன், இன்னொரு வீடியோ வந்து சொன்னேன். ஐயா, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. கலைக்கவே இல்லாத அதனால அப்படி லங்ஸ் ஃபெயிலியரான லங்ஸ் என்ன தெரியும், நான் எப்படி இருக்கணும், மூச்சு கழிச்சு கொண்டு இருக்கேன். ஸோ அந்த டைம்லையும் ரஜினின்ற ஒரு மெமரியோடு தான் அது வெளியே. முதலாக நான் பார்த்த படம் தீ. அது வந்து மணப்பாறையில் இந்திரா தியேட்டரில் நான் இப்போ சென்று பார்த்த எந்த ஆர்வத்தோடு பார்த்தேனோ அதே ஆர்வத்தோடு இப்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கூலி. ஒவ்வொரு முறையும் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வரதுலேருந்து படம் வெளியாகிற வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஸ்டில்ஸ் வச்சு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதெல்லாம் வந்து இது வரைக்கும் செய்வது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. 2011 பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி தென் ஃபாரின் போய் ஃபாரின்லேருந்து அவர் உடம்பு கிளியர் ஆகி அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து திருப்பதி போகிறோம். காலை சாமியை பார்க்க போகிறேன். கிட்ட போனோன்னே எனக்கு காலையிலேருந்து பார்க்குறேன், தலைவர் சரியாகணும், தலைவர் ஹெல்த் நல்லா ஆகணும், வந்து இங்கே வரணும், தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா என்னை மறைச்சு பார்த்துட்டே இருக்கேன். கோயில் திட்ட முடியாது. அவர் வந்துட்டாரு.
ஆண்டவர்கிட்ட நான் போட்ட இது பாஸ் ஆயிடுச்சு. ஆனா நானும் பாஸ் ஆகல. அரியர் ஓகே, அடுத்த கிளியர் பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஜானி படத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த உலகத்துல ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும். மோஸ்ட் மோட்டிவேஷ்னல் டைலாக். அவரோட கெரியர் எப்படி பில்ட் பண்ணியிருக்காரு, பிரிக் பை பிரிக் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்திருக்காரு, அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு தோல்வி வந்தால் ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஒரு லைஃப்பில் ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் லைஃப் லெசன்ஸ் தான். அவரோட லைஃபே ஒரு மோட்டிவேஷன். எனிதிங் ஃபார் தலைவரில் நீங்களும் தலைவருக்காக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்ககிட்டயும் சுவாரஸ்யமாக இப்படி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா உடனடியாக அதை வீடியோ ஆகிடுங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நல்ல ஹை குவாலிட்டி வீடியோவை தட்டி விடுங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ் இப்படி பல நாடுகளில் தன்னுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்தினப்பையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படிங்கிற தலைவரோட ஒரே வார்த்தையில எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு சிஇஓ தான் இன்னைக்கு தலைவர் வழியில நம்ம கூட அவருடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்துக்க போறார். யார் அவர்? வாங்க பார்த்துட்டு வரலாம். இது தலைவர் வழி. மிஸ்டர் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஃபார் தமிழ்நாடு. நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்த்து வளரும் போதே வந்து ரெண்டு ஐக்கன் தான். ஒரு சைடு வந்து ரஜினி, ஒரு சைடு வந்து கமல். ஸோ ரஜினி பிடிக்காத மிஸ்டர் ரஜினிகாந்தோட கரிஸ்மாவை பிடிக்காத ஆளே இருக்க முடியாது தமிழ்நாட்டில். நம்ம என்னதான் யாராக இருந்தாலும் நம்ம கமல் ஃபேனாக இருக்கலாம், இல்லை வந்து அஜித் ஃபேனாக இருக்கலாம், விஜய் ஃபேனாக இருக்கலாம். பட் இவென்ச்சுவலி எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரஜினி ஃபேன் உள்ள எல்லாருமே இருந்து தான் ஆகணும். அவர் கண்ண பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. தலைவரோட பிடிச்ச டயலாக் வந்து இப்படி சூடு அப்படின்னு சொல்லுவார். தெலுங்குலன்னா இப்போ பாரு இப்படி சூடு வந்து 90s வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டைலாக். இப்படி சூடு. அதுக்கப்புறம் எனக்கு கூல், சிவாஜியில் வந்து எதுக்கு எடுத்தாலும் கூல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஏதாவது பெரிய பிரச்சனை பிஸ்னஸில் எங்களுக்கு ஏதாவது பயங்கர டென்ஷன் இருந்தால் கூட இல்லை, கூல் 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 கூல். தலைவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது வந்து அந்த ஃப்ரெண்ட்லினஸ். அவர் நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரோடையும் இப்போ பாஷாவில் எடுத்திங்கன்னா கூட ஆட்டோ டிரைவரோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். மன்னன் எடுத்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களோட நல்லா பழகுவார். ஸோ அந்த வந்து லேபர், அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர் வந்து இன்னும் தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஈஸியாக கொண்டு வந்துட்டார். ஏன்னா பெரிய ஹீரோ அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல பணக்கார ரோல் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்கணும்னு ரோல் வந்து பவர்ஃபுல்லாக நினைப்பாங்க. பட் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு ஆட்டோ டிரைவர் இல்லை ஒரு கூலி தொழிலாளி, அந்த மாதிரி லோ லெவல் ரோலை எடுத்து அதில் வந்து ஹி வில் டூ வண்டர்ஸ். ஸோ அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபரை உடச்சதே வந்து ஆட்டோ ஓட்டுறது ஒரு பந்தானு கொண்டு வந்ததே ரஜினி சார் தான். அது வரைக்கும் வந்து ஆட்டோ டிரைவர் வந்து நம்ம வந்து ஆட்டோ டிரைவர் இங்கே வாப்பா போப்பான்னு பேசுகிறவங்க, அந்த படம் வந்த உடனே வந்து ஆட்டோ டிரைவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது ரஜினிகாந்த் சார் தான். சந்தோஷ் முருகானந்தம் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. 6ல இருந்து 60 வரை இது தலைவரோட பட டைட்டில் மட்டும் இல்ல, எல்லா ஜெனரேஷன்லயும் 6ல இருந்து 60 வரையும் அவர் வச்சிருக்க டார்கெட் ஆடியன்ஸ் குரூப். எப்படி 6 வயசு பிள்ளைய அவருக்குள்ள வச்சுக்க முடியும்? ஏன்னா 6 வயசு பிள்ளைங்க அவங்களுக்குள்ள அவரை வச்சிருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்துட்டு வாங்க. இந்த குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குட்டீஸையும் பேச வச்சு, பாட வச்சு, நடிக்க வச்சு நீங்க தலைவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே அவங்கள வீடியோ பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நல்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. எங்ககிட்ட அவதார் இருக்கு, எங்ககிட்ட போலார் எக்ஸ்பிரஸ் இருக்குன்னு மோஷன் கேப்சர் டெக்னாலஜியில நாங்க தான் பெஸ்ட்னு ஹாலிவுட் சொல்லிட்டு இருந்த நேரத்துல கோலிவுட்ல இருந்து போன ஒருத்தர்
இந்தியாவிலேயே முதல் நடிகர் ஒரு ஃபுல் லென்த் மோஷன் கேப்சர் படத்தில் நடித்தவர் அப்படின்ற பெயரை பெற்றவர் வேற யாருங்க, நம்மளோட தலைவர் தான், கோச்சடையான் தான். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய கோலிவுட் டு ஹாலிவுட் பயணத்தை மேலும் அலசி பேச காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தலைவர் தர்பார். இவரோட படத்தோட விளம்பரங்கள் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக வந்து இது எக்ஸ்போஸ் ஆகுது. அது எல்லாம் நின்று பார்த்துட்டு போகிறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. தலைவரோட புர்ஜ் கலிஃபால அவரோட ஃபோட்டோ வரும்போது எல்லாருமே வந்து யாருன்னு அப்படி இது பண்ணுறாங்க. வித்தியாசமான ஃபேன்ஸ் தலைவருக்கு இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து ஜப்பானில் ட்ரெயின் ஃப்ரண்ட்டில் வந்து அவரோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க, சின்னதாக ஃபோட்டோ வச்சு. இதில் வந்து ஒரு 13 years பேக் வந்து ஒரு கார்ட்டூன் சேனல் வந்து ஹாலிவுட் சேனல், அதில் வந்து தலைவரை வந்து டைலாக் தலைவர் பேசுகிற மாதிரி ஸ்டைல் இதே பார் அப்படின்னு அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த எந்த மாடலேஷன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. அப்ப ஆனா வந்து அதை கொஞ்சம் நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கி வேணாம்னு சொல்லிட்டாங்க. தலைவர் வந்து சும்மா சொல்ல இந்த ஹாலிவுட் ஷோலலாம் வந்து அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு தலைவர் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆக்டர். அவர் டிவி ஷோவில் போயிட்டு அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டிவி ஷோன்னு நினைக்கிறேன். தலைவர் டிவி ஷோஸில் போயிட்டு இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் மோடி மட்டும் தான் வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இது வந்து அங்கேயும் டெலிகாஸ்ட் ஆகும். அந்த இடத்துல இவருக்கு அவளுக்கு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கு அவருக்கு. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு பணம் தான் இலக்கு, பணம் தான் குறிக்கோள் அப்படின்னா அவர் நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு. ஒரு நடிகனா உள்ள வந்துட்டாரு. விளம்பர படங்கள்ல நடிச்சிருக்கலாமே. பணம் தான் இலக்குன்னா அப்போ ஒரு விளம்பரம் சரி, அது வளர்ந்த நேரம் யாரும் புக் பண்ணலைன்னு கூட வச்சுக்கலாம். வளர்ந்துட்டாரு, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே, போக்கிரி ராஜா முரட்டுக்காலை அப்படி தட்டி வந்துகிட்டு இல்லா தீ அப்படின்னு வந்துட்டு இருக்காரு பொல்லாதவன்னு, அப்போ நடிச்சிருக்கலாமே. அப்பயும் அவர் நடிக்கலை, இப்போ நடிச்சிருக்கலாம்ல, இப்பயும் நடிக்கல. காரணம் என்னன்னா ஒரு பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பயன்படுத்தின பொருளாக இருந்தால் கூட அதை நீங்க பயன்படுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சாலு கீழே கொட்டி கொடுக்க எவ்வளவோ கோடி இருக்கிறப்ப இன்னைக்கு ஹாலிவுட் வரைக்கும் பிரபலங்க, வேர்ல்டு வைடு தெரியுது. இவரை சூப்பர் ஸ்டார்னா வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் தெரியுது. தலைவர் தர்பார்ல தலைவருடைய கோலிவுட் டு ஹாலிவுட் பயணத்தை பத்தி பேசின முழு வீடியோவை இப்பவே பார்க்க பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு பாட்டு, ஒரே பாட்டு ஒரு ஜெனரேஷனுக்கே ஆந்தமானா, இல்ல 4 ஜெனரேஷனுக்கும் சேர்த்து ஒரு ஆந்தமானா, அப்படி சமீபத்தில் பெரிய ஹிட் அடிச்சு எல்லா ரசிகர்களாலும் கொண்டாடி தீர்க்கப்பட்ட பாடல். அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரைட்டர், அவருக்கு இந்த வாய்ப்பு ஏன் கிடைச்சது, எப்படி அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாரு, இதோ அவருடைய ஃபேன் மொமெண்ட்ஸ் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு. இது நானும் ஃபேன் தான். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் தலைவர் ஃபேனு. சில பேர் வந்து லைக் சில ஸ்டார்ஸ் புதுசாக வந்திருப்பாங்க. சில பேர் அவங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்டார் வருவாங்க, அவங்களுக்கு ஃபேனாக ஃப்ரெஷ்ஷாக மாறி இருப்பாங்க படங்கள் பார்த்து. எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் தலைவர் ஃபேன் ஆகிட்டேன். அந்த காலத்தில் வந்து தேட்டரில் ரொம்ப படங்கள் எங்கள் வீட்டில் கொண்டு போனதில்லை. நான் இன்ஃபேக்ட் தேட்டரில் முதல்ல பார்த்த படமே தலைவர் படம் கிடையாது. நான் முதல்ல பார்த்தது கமல் சார் படம். நான் முதல்ல தேட்டரில் பார்த்தது வந்து அபூர்வ சகோதரர்கள், ரெண்டாவது பார்த்தது அஞ்சலி. அந்த டைமில் ரெண்டுமே குழந்தைங்களுக்கான படம்னு நினச்சி கூட்டின்னு போயிட்டாங்க என் வீட்டில். ஆனால் அதெல்லாம் மீறி நான் டெக்கு கேசட்டில், வாடகை கேசட்டில் அப்போ போட்டு நாங்கள் வீட்டில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். அப்படி பார்த்து மேக்ஸிமம் வந்து தேட்டரில் ஓடினதோட எங்கள் வீட்டில் நிறைய நாள் ஓடின படம் அதிசய பிரிவின் ஒரு தலைவர் படம். ஸோ ஹுக்கும் பாட்டு வந்து நான் ஒரு என்னோட ஒய்ஃபோட தம்பி ஒருத்தர், அவரோட கல்யாணத்துக்கு போது தான், என் மச்சான் அவரோட கல்யாணத்துக்கு போது தான், அந்த டைம் தான் எழுதினேன். அது ஒரு ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் எழுதிட்டேன், ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் அதுக்குள்ளே எழுதிட்டேன். அது எழுதி அணி அவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஜென்ரலாக அவர் வந்து அன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணாருன்னா அடுத்த நாள் காலையில் அனுப்புவார். ஸோ நான் வந்து அணிகிட்ட வந்து வாய்ஸ் நோட் வந்துச்சு. நான் நினச்சேன் ஓகே பாட்டு டியூன் பாடி அனுப்பியிருக்காரு, எப்படி இருக்குது கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு காரில் தனியாக உட்காந்துட்டு போட்டு மண்டபத்தில் ஃபுல்லாக அந்த நாய்ஸ் இருக்கும், வெளியே உட்காந்து அப்படியே காருக்குள்ளே உட்காந்து போட்டு கேட்குறேன். திடீர்னு பார்த்தா, வணக்கம் சுபோ, நான் தான் ரஜினி பேசுகிறேன், ஹுக்கும் பாட்டு தூள், ஃபேன்ஸ்லாம் அப்படியே கொண்டாடிடுவாங்க, தேங்க்யூ வெரி மச் கண்ணா, வண்டர்ஃபுல் சாங், வண்டர்ஃபுல், சூப்பர் 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 அப்படின்னாரு. என் பேர் அந்த வடிவேலு அவங்க வந்து குசேலன் படத்தில் வர மாதிரி, அண்ணா என் பேரை சொல்லுங்கண்ணா, சண்முகம், அண்ணா கடையோட சேர்த்து சொல்லுங்கண்ணா, சலூன் கடை சண்முகம், ஐயோ அண்ணா என் பேரை சொல்லிட்டேன். அதே இது ஒரு தடவை சொல்லுங்க சண்முகம், அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்க, சலூன் கடை சண்முகம். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன். அப்போ ஹாப்பினஸோட உச்சத்தில் ஆக்சுவலி நான் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன், அதுதான் சொல்லணும்.
அப்புறம் அந்த கல்யாணத்தில் சொல்லி என் குடும்பத்தில் என் அம்மா அப்பா என் ஒய்ஃபு அவங்களெல்லாம் காரில் கூப்பிட்டு வச்சு சர்ப்ரைஸாக இந்த விஷயத்தை ஒருத்தரையாக போட்டு காமிச்சு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒருத்தரையாக கூப்பிட்டு அழ விட்டு அனுப்பினேன். எல்லாரும் அப்படியே ஆனந்த கண்ணீரோட வெளியே போனாங்க. ஸோ தலைவர் வந்து உடனே இமீடியட் நெக்ஸ்ட் டே வந்து இந்த பாட்டை அப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அதை நான் எதிர்பார்க்கல. நான் அணி வந்து பாட்டோட ரெக்கார்டிங் வாய்ஸ் நோட் தான் அனுப்பியிருப்பாருன்னு நினச்சேன். ஸோ தலைவருக்கு அவர் சொன்னால் எப்போவுமே ஒரு விஷயம், தலைவர் முன்னாடி இந்த வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தலைவர் கம்மியாக பேசுவார். கம்மியாக பேசுறதுனால அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டான விஷயம் தான் பேச அவர் சொன்னால் அது நடந்துடும். ஃபேன்ஸுங்க கொண்டாடிடுவாருன்னு அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஹுக்கும்லேருந்து ஆகி எனக்கு ஒரு லிரிக் ரைட்டராகவே எனக்கு ஒரு கேரியர் செட் ஆகிருக்கு. ஒரு பாட்டுலேருந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு 50 பாட்டு எழுதியிருக்கேன். ஆனால் அந்த பாட்டு கொடுத்த வெளிச்சம், அந்த பாட்டு கிடைச்ச ஹிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெளிவாக இந்த விஷயம் ஒர்க் ஆகும். அது தெரிஞ்சதுனால தான் ஒருத்தர் வந்து அவர் வல்லவராகவும் இருக்கார். அவர் நல்லவராக இருக்கிறனால அந்த வல்லவனும் ப்ரொடெக்ட் ஆகிக்கிறாரு. அவர் வல்லவராக இருக்கனால அவரோட நல்லத்தனத்தையும் அவரால் காப்பாற்றிக்க முடியுது. கெத்து தலைவர். லிரிசிஸ்ட் சூப்பர் சுப்பு தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்போவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. 50 நாள் பேச்சு பயணத்துல 5 நாள் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னும் 45 நாட்கள் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நாட்கள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். காத்திருப்போம். மறுபடியும் உங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்னேஷ், அந்த என்டையர் பிளாக் ஷிப் குழு. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கும் பிளாக் ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் அண்ட் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர் மற்றும் சல்லானி ஜுவல்லரி மார்ட், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.